இந்த நாமம் வல்லமை நிறைந்த நாமம். இயேசு நாமம், இயேசு நாமம் வல்லமை நிறைந்த நாமம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம். என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். இந்த நாமத்துக்குள்ள ஏன் இயேசுவின் நாமத்தை பற்றி கொள்ள வேண்டும்? அந்த நாமத்துல என்ன இருக்கு? இன்னைக்கு சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்துவை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும். ஆனால் இன்றைக்கு அல்ல, தினந்தோறும் இந்த நாமத்தை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது? இந்த கடைசி நாட்களில். சொல்லுங்க, எந்த நாட்களில்? இது ஆரம்பம், உலகத்தினுடைய ஆரம்பமா தெரியுதா? உலகம் முடிகிற மாதிரி தெரியுதா? நிறைய புதுசா அம்மா மாதிரிலாம் வந்திருக்கிறீங்க, அம்மா வந்திருக்கிறாங்க. உலகம் முடிகிற மாதிரி இருக்கா இல்ல விடிகிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? முடிகிற மாதிரி இருக்கு. 2020, 21, 22 கொரோனான்னு நீங்க 80 வயசு இருக்கிறவங்க கூட யாரும் அப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. முழு உலகமும் அடைக்கப்பட்டது, முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வருகிற நாட்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்க அழகா எழுதுகிறார், கடைசி நாட்களில். சொல்லுங்க, யார முன்னாடி வைக்கிறாரு? குமாரன். யார் குமாரன்? சத்தமா எல்லாரும் சொல்லணும், என் கூட எல்லாரும் பேசணும். இது உங்களுக்குள்ள நிறைவாய் போய்விட்டது என்றால் வருகையில் அவரோட இயேசுவை பற்றி கொள்வது நிச்சயம். ஹல்லேலூயா. இந்த உலக கவலைகள் எல்லாம் விட்டுட்டு இயேசு வரும் பொழுது அவரோடு இணைந்து கொள்வது நிச்சயம். கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு என்ன பண்ணுகிறார்? இப்போ உங்களுக்கு யாரு இன்னைக்கு அந்த வல்லமையை தருகிறது? யாரு? யாரு? இயேசு. இப்ப நீங்க யாரை பிடிக்கணும்? எப்படி பிடிக்கிறோம்னு யோசிங்க. ஆமென். கடைசி நாட்களில் நமக்கு யார் திருவலம் பற்றுகிறார்? குமாரனாக இயேசு. இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார். இவரை கொண்டு, அப்ப ஆரம்பத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரே. இப்ப என்ன பண்றாரு? இவரை கொண்டு உலகங்களையும். எப்படி எப்படி கவனிங்க. அன்றைக்கு ஒழுங்கினமாய் இருந்த உலகம், இருளாய் இருந்த உலகம், வார்த்தையினாலே தேவன் இந்த உலகத்தை செட்ரேட் பண்ணார். இன்னைக்கு இவர் மூலமாய் எப்படி உலகத்தை உண்டாக்கினார் என்றால், வார்த்தையாய் இருந்த ஆண்டவர் மாமிசமாகிய இயேசுவுக்குள்ளே வந்து அந்த மாமிசமாகிய இயேசுவை உலகத்துக்கு அனுப்பி இந்த உலகத்தை 2வது முறை சுத்திகரிப்பதற்காக அந்த மாமிசமாகிய இயேசு ஜீவபலியாய் மாறினதனால எபிரேயருக்கு பவுல் எழுதுகிறார், இவர் மூலமாய் உலகங்களை உண்டாக்கினார். புரிஞ்சா? இதுதான் உண்மைனா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவரை நீங்க பற்றி கொள்ளுவீங்கன்னா, இந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைப்பீங்கன்னா, உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்ற ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால் நீங்க உலகத்தை ஜெயிப்பீர்கள். காரணம், மாமிசமாய் வந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரணத்துக்குள்ள போய் பாதாளத்தின் கிரியைகளை ஜெயித்து இன்றைக்கு வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று இந்த நொடியிலும் உங்களுக்காய் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். நீங்க தினந்தோறும் உங்க வாயில, இருதயத்துல, சிந்தையில நீங்க பேச வேண்டிய நாமம் இயேசு. ஆமென். ஏசப்பா இன்னைக்கு நான் வண்டி ஓட்டுறேன், ஏசப்பா இன்னைக்கு நான் பேங்க் போறேன், ஏசப்பா என் கூட வாங்க, ஏசப்பா எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்துருக்கிறேன், ஜீசஸ் என் கையை பிடிச்சு, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க மாறுவீங்கன்னா உலகத்தை ஜெயிப்பீங்க. காரணம், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்னும் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்ததை காட்டிலும் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்கு அதை காட்டிலும் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார்.
வாசிக்க போகிறோம். இன்னும் அதிகமா 2வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 3வது வசனத்தை வாசிங்க. 3 வாசிங்க. இவர் யாரு? இயேசு. அவருடைய யாருடைய மகிமையின் பிரகாசம்? இயேசுனுடைய அழகான எக்ஸ்பிரஸ் த கேரக்டர் ஆஃப் காட். பாருங்களேன், அவருடைய தன்மை, இயேசுவின் தன்மை. யாருடைய தன்மை? சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய. இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னனோ அதுதான் இந்த வசனம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இதுக்கு முன்னாடி சொல்லும் போது நீங்க கை தட்டினீங்க. எத்தனை பேருக்குள்ள போயிருக்குன்னு தெரியல. உங்க பாவத்திற்காய் ரத்தம் சிந்துபடி தன்னை உண்டு பண்ணி வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே. சொல்லுங்க, அவராலே தானே. சொல்லுங்க, அவராலே தானே என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். இந்த உங்க பாவத்தை சுமந்து தீர்த்த ஆண்டவருடைய நாமத்தை நீங்க எப்படி பற்றி கொள்ளணும்? இப்ப சொல்லுங்க, எப்படி பற்றி கொள்ளணும்? ஒரு 10 லட்ச ரூபாய் கடனை வந்து ஒருத்தர் திடீர்னு வர்றாரு, உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவர் வந்து, ஜேக்கப் 10 லட்ச ரூபாய் நான் அடைச்சிடுறேன் அப்படின்னா, ஜேக்கப் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு 10 லட்ச ரூபாய் அடைச்சவர். சும்மா உட்காந்துருந்தேன். தினந்தோறும் அவரை பற்றி பேசுவார். ஹலோ, தினந்தோறும் பேசுவார். ஏன்? 10 லட்ச ரூபாயை கொடுத்து கடனை அடைச்சிருக்கிறார். அவர் கேட்காமே வந்தார். உங்க பாவம் அந்த கடனை காட்டிலும் பெருசு. அவர் நீங்க கேட்காமையே பாருங்களேன், நீங்க முட்டி போட்டு உபவாசம் பண்ணி அப்படிலாம் ஜெபிக்கல. ஏசப்பா அப்படி நீங்க இருதயத்துக்குள்ள கூப்பிடுறீங்க பாத்தீங்களா, அந்த நொடியிலே உங்க பாவத்தை மன்னித்த வல்லவர், மன்னித்தவர். ஹல்லேலூயா. இந்த காஸ்பல் மீட்டிங்லாம் போனீங்கன்னா உங்க இருதயத்தில் விசுவாசிச்சு உங்க வாயால அறிக்கை செஞ்சு அப்படி நம்புங்க, இயேசு உங்களுக்குள்ள வருவாருன்னு சொல்றது வசனத்தின்படி அது உண்மைதான். இதை காட்டிலும் இன்னும் ஆழம் என்னன்னா, ஜீசஸ் அப்படி ஏசப்பா அப்படி யாரு அந்த இருதயத்திலிருந்து நம்புறாங்களோ அந்த நம்புற நொடியிலிருந்து அவர் அவங்கள கையில ஏந்துகிறார். அந்த ஆண்டவரை நீங்க எவ்வளவு கையில ஏந்தணும், அந்த இயேசுவை எவ்வளவு பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கு சொந்தக்காரங்களை பற்றி கொள்ளுகிறோம், காரியங்கள் கைவிடப்படுகிறதை பற்றி கொள்ளுகிறோம், உறவுகளை பற்றி கொள்ளுகிறோம். இந்த இயேசு நாமத்தை பற்றி கொள்ளுங்க. சொந்தங்கள் அல்ல, உறவுகள் அல்ல, கம்பெனி அல்ல, வருமானம் அல்ல. இந்த இயேசு நாமம் உங்களை முற்றிலும் ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுகிற ஒரு நாமம், உங்களை பிரகாசிக்கிற வெளிச்சமாய் மாற்றுகிற நாமம். நீங்களே வெளிச்சம், நீங்களே இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 8வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 1:8 இணைந்து வாசிக்கலாமா? வாசிக்க பார்ப்போம். குமாரனை நோக்கி, இப்ப இயேசுவை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல். அப்ப இந்த உலகத்துல யாருடைய ராஜ்யம் நீதி உள்ளதும் என்றென்றைக்கும் உள்ளதும்? சொல்லுங்க, வாய்த்து சொல்லுங்க. நீங்க யாரை பற்றி கொள்ளுகிறீங்கன்னா 5 வருஷம் ஆட்சி செய்யறவங்கள அல்ல, அம்மாவா அல்ல, ஐயாவா அல்ல, நீதி உள்ளவர், என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர். அவரை பற்றி கொண்டீங்கன்னா இந்த அரசியல் ஆசீர்வாதம் அல்ல, பரலோகத்தின் திறவுகளை தருகிற ஆசீர்வாதம். இந்த நாமத்தை பற்றி கொள்ளும் பொழுது இந்த நாமம் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தது. ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க கவனிங்களேன். ஒருவேளை உங்களுக்கு இது என்னடா இந்த அண்ணன் கத்துறாருன்னு நினைக்கிறீங்க. இந்த நாமத்தை பற்றி கொண்டீங்கன்னா அடுத்த 5 வருஷம் இயேசுவின் வருகை தாமதிக்குமானால் உங்களை போல ஒரு ராஜாக்கள், உங்களை போல ஒரு பிரபுக்கள் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு நீங்க படிக்கிற ஆளா மாறுவீங்கன்னா பட்டணத்தை ஆளுகை செய்கிற ஆட்சியாளராய் மாற முடியும். காரணம், இயேசு என்ற நாமம் உங்களுக்கு ஞானத்தை தர வல்லமை உள்ள நாமம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் பேசுறார்? இந்த ஆண்டவரை நம்பிட்டு நீங்க அப்படியே கவலையோடு கண்ணீரோடு இருப்பீங்கன்னா அந்த நாமம் எப்படி செயல்படும்? இந்த நாமம் வல்லமை உள்ளது. ஆமென். ஒரு பேராஸ்டமல் போடுறீங்க, காய்ச்சல் வரல, நின்று போகல, மறுபடியும் இன்னொரு நைட்டுக்கு ஒரு பேராஸ்டமல் போடுறீங்க, காய்ச்சல் நிக்கல, காலையில் எந்திரிச்சு போய் ஒரு ஊசியை போடுறீங்க. போட்ட உடனே என்ன சொல்லுது? ஊசி போட்ட உடனே அது ஸ்டெராய்டு. அது உள்ள போன உடனே
அப்படியே ஊசி போட்ட உடனே அதெல்லாம் போய் அப்படி சுகமாயிருது. நான் சொல்றேன், இந்த நாமத்தை சொல்லுவீனா இந்த ஊசி அல்ல, 1000 மடங்கு இந்த உலகத்தினுடைய வல்லமைகளை காட்டிலும் நீதி உள்ள வல்லமை உங்களை ஒரு நொடி தொட்டா உங்க சரீரம் முழுவதும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். நீங்க அற்புதங்களாய் அடையாளங்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். 9ஆம் வசனத்தை போடுங்க பாப்போம். 9ஆம் வசனத்தை வாசிங்க, என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். 10வது வசனம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரிகளாய் இருக்கிறது. நான் ஆரம்பிச்சு சொன்ன பாத்தீங்களா, இவர் தான் இந்த பூமியின் அஸ்திபாரம். சொல்லுங்க, இயேசு தான் பூமியின் அஸ்திபாரம். அப்ப நீங்க பற்றுகிற நாமம் எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? ஒரு 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 காதல் இருக்கிற திருகாணி கீழே விழுந்துட்டாலே 2 மணி நேரம் தேடுறீங்க. ஏன்? அது தங்கம். என்னது அது? உங்களுக்கு புரியுதுக்காண்டி சொல்றேன். என்னது அது? லைட்டா போடியா, டார்ச் அடிக்கியா, போன் எடு, எல்லாரும் வாங்க, இங்கதான் விழுந்துச்சு, இங்கதான் விழுந்துச்சு. அந்த தங்கத்தின் மேல ஒரு மதிப்பு வைக்கிறீங்க. இந்த பூமியின் அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை நீங்க வைக்க வைக்க உங்களை தங்கத்துல நடக்க வைக்க கைவேளை இல்லாத ஒரு 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 வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். இந்த நாமத்தை பற்றி கொள்ளுகிற இருதயமுடைய நீங்க வாக்கியவான்கள். நிறைய அண்ணன்மார் பார்க்கறாங்க. இதை ருசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மீதி எல்லாம் வேஸ்ட்னு தெரியும். இந்த தேவனுடைய நாமத்தின் வல்லமை, இயேசுவின் வல்லமையை ருசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு தோணாது, மற்ற எதுவுமே தோணாது. அந்த நாமத்தில் கர்த்தர் உங்களை உயர உயர உயர, ஏ மேஜர் கொடுங்க பார்ப்போம், உயர உயர உங்களை பறக்க வைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது செட்டைகளின் விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலோ, உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்களில் பறந்திடுவே, உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே நீங்க பாடினா எப்படி உயர பறப்பீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. இந்த நாமத்தை நீங்க தியானிக்க தியானிக்க இங்க இந்த உலகத்துல உயர பறக்கிற ஒரு அனுபவம் வந்துடும். இதுதான் அந்த பாட்டை எழுதுறார். அந்த பாட்டை எழுதினவர் பாஸ்டர் கெர்சன் எடின்பரோ, ஒரு பாஸ்டருடைய குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு எந்த வாய்ப்பு, வாழ்பாறை, அவங்க தகப்பனார் திடீரென்று ஒரு கோர விபத்தில் ஊழியம் செய்கிறவர் இறந்து விட்டார். பாஸ்டர் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அந்த இறந்த அந்த அடக்க ஆராதனையிலே தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு தேவன் மேல அன்பு வைத்து அந்த நாமத்தை பற்றி கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை துபாயில சர்ச்சை நடத்திட்டு சனிக்கிழமை சென்னையில வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனை நடத்துறார். உயர பறக்கிறாரா பறக்கலையா? இது உலகத்தினுடைய பறத்தல் இல்லைன்னாலும் இதுக்கு ஒரு பறக்கிற அனுபவம். ஆனால் ஒரு அனுபவம் இருக்கு இயேசு வரும் பொழுது. ஆமென். பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாம் நல்ல மன மகிழ்ச்சியோடு. ஹல்லேலூயா. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். இது சட்டைகளை விரிக்கும் காலோ, உயரங்களில் பறக்கும் காலோ, இது சட்டைகளை விரிக்கும் காலம். இந்த பக்கம் இருக்கிறவங்க தம்பிமார்கள், உயரங்களில் பறக்கும் காலம், உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்களில் பறந்திடுவே, உன்னதரின் மகிமை என் மேல், இயேசுவின் மகிமை உயரங்களில் பறந்திடுவே. மனமகிழ்ச்சியோடு மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன்.
பூமியை அஸ்திபாரம் வைத்தவர். இப்ப சொல்லுங்க, இந்த நாமத்தை இருக பிடிக்கணுமா பிடிக்க கூடாதா? பக்கத்துல பார்க்க, இருக பிடிக்கணுமா பிடிக்க கூடாதா? எப்படி பிடிக்கிறீங்க கேளுங்களேன். எப்படி பிடிக்கிறீங்க கேளுங்க. எப்படி பிடிக்கிறீங்க? கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிடிக்கிறோம், அப்போ கூட இப்படியே உட்கார்ந்துருக்கிறோம். யோசிக்க எப்படி பிடிக்கிறோம் இந்த நாமத்தை? இந்த நாமத்தில் அற்புதம் இன்றைக்கும் நடக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கும் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் அநேகருடைய பாரங்களை சுமக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் பாவிகள் மனம் திரும்பி இயேசுவின் அன்பினாலே நல் மனிதர்களாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நான் சொன்ன முதல் அற்புதங்களை காட்டிலும் பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இந்த நாமத்தை பற்றுகிற விசுவாசம், சொல்லுங்க, இயேசுவை பற்றும் விசுவாசம். இந்த நாமத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க சருகவே மாட்டீங்க. சொல்லுங்க, சறுக்கலே கிடையாது. ஏத்தம் தான், சொல்லுங்க, ஏத்தம் தான். ஏன்னா என்னை ஏந்திக்கிட்டே வர்றாரு. சொல்லுங்க, என்ன ஒருத்தர் ஏத்தத்துல தூக்கிக்கிட்டாருன்னா நான் எப்படி வருவேன்? தாலாட்டுகிறார், பாராட்டுகிறார். தூக்குனவர் அவரு. என் வழியெல்லாம் யார்கிட்ட இருக்கு? என் வெயிட்லாம் யார்கிட்ட இருக்கு? நான் யார் கையில இருக்கேன்? ஏந்தனவர் கையில இருக்கிறேன். இவரை பற்றி கொண்டீங்கன்னா அவர் உங்களை ஏந்துகிறார். இதைதான் ஃபாதர் அனுபவிக்கிறார்கள், அநேக பரிசுத்தவான்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த கால வேளையிலே வாலிபர்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். இந்த இளம் வயதுல அவர் கையில உங்களுக்கு கொடுத்துருங்க. ஒரு தண்ணி மிதக்கும் போது தண்ணியில ஒரு பெரிய ஒரு டியூப், ஒரு வாட்டர் பலூன் இருந்தா அந்த பலூன் மேல ஏறி உட்கார்ந்த பிறகு அப்படியே கிணத்துல என்ன செய்வீங்க? அப்படியே பாப்பி சுத்தி பயம் இருக்காது. அந்த தண்ணி கிட்ட போற வரைக்கும் பயம் இருக்கும், அந்த பலூன்ல உட்கார வரைக்கும் பயம் இருக்கும். அந்த பலூன்ல உட்கார்ந்த பிறகு என்ஜாய் பண்ணுவீங்க. சொல்லுங்க, ஏற்கனவே சர்ச்சில் உட்காந்தா பலூன்ல உட்காந்த மாதிரி தான் சார் இருக்கேன், நல்லா என்ஜாய் பண்றேன் சார். நீ பேசு, நீ பேசாம கூட இரு. இங்க ஒரு தங்கச்சி அப்படிதான் உட்காந்துருக்கு, எப்பனாலும் தான் இன்னைய கூட பார்க்கல, அங்க என்ன பாக்குது. ஒருவேளை இயேசு அங்க நிக்கிறாரோ தெரியல. ஏசையா, நீர் எனக்கு காட்சி கொடுப்பீராக. ஹல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளவு உள்ள போதோ, இந்த இயேசுவை பற்றும் நம்பிக்கை எவ்வளவு பெருகுதோ, உங்களை ஒருத்தரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. வலது பக்கத்துல இடது பக்கத்துல சங்கீதக்காரன் தாவீது அந்த தேவனை பற்றி கொண்டார். அந்த பலூன் மாதிரி உட்கார்ந்துட்டார். அவர் எனக்கு அடைக்கலம். அவன் சொல்றாரு, நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமா இருக்கும். எப்படி ஓடுறீங்க? நீதிமான் அதற்குள்ளே ஓடி. நம்ம எப்படி வர்றோம்? ஓடியா வர்றோம்? அப்படியே தாளாட்டுவார். அது மட்டும் பாட்டு பாடும்போது மட்டும் ஓடி. உங்க தினந்தோறும் நீங்க எங்க மறைந்து கொள்ளணும்? இயேசு என்ற நாமத்தில். சொல்லுங்க, இயேசு என்ற நாமத்தில். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அழகா எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். 13ஆம் வசனம், நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த, இது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். நீங்க யார் பிள்ளைகள் தெரியுமா? தேவன் அவருக்கு கொடுத்த பிள்ளைகள். நீங்க சாதாரண இல்ல, அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க என்ன யாருக்காக விசாரிப்பா, யார் என்ன பாப்பா? அவர் உங்களை தெரிந்து கொண்ட பிள்ளைகள். அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? நம்மளாம் செய்ய முடியாது. அடுத்த வருஷம் வாசிங்க பார்ப்போம். 14 வாசிங்க. தெரிந்து கொண்டதுனால, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க. இப்ப நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இருக்கா? கிள்ளி பாருங்க, லைட்டா கிள்ளி, பக்கத்துல கிள்ளி பாருங்க, சுருக்குன்னு அப்படி சும்மா. ஐயா கிள்ளி பாக்குறாரு, பக்கத்துல கிள்ளி பாருங்களேன். ஏஞ்சல ஒரு கிளி கிளுங்க. ரைட். இருக்கா? மாம்சம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களை ஆண்டவர் தத்தெடுத்துட்டார். என்ன எடுத்துக்கிறாரு? இப்ப உங்களை தத்தெடுத்தது யாரு? சர்வ வல்லமை உடையவர், உலகங்களை உண்டாக்கினவர். அவர் மூலமாய் வானங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவரே உலகத்தின் அஸ்திபாரம். He is the foundation of the world. உலகத்தின் அஸ்திபாரம். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் பிள்ளைங்க மாமிசத்துல இருக்கிறாங்க, ரத்தம் உள்ள ரத்தம் இருக்கா? குத்தி பார்க்க முடியாது. தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது ரத்தம் தெரியல, ஒரு பேடை வச்சு அறுத்து பார்த்தா தெரியும். ஆனா அறுத்து பாத்துறாதீங்க, அதை எங்க சொல்லிடுவீங்க. அப்புறம் அறுத்துலாம் பார்க்காதீங்க. பாருங்களேன், மாமிசத்தையும்
இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாமிசத்தையும் இரத்தத்தையும். எத்தனை தகப்பம் பார்த்தீங்களா? நீங்க பிளாக் ட்ரெஸ் போட்டா அவர் பிளாக் ட்ரெஸ் போடுறார், நீங்க ரெட் ட்ரெஸ் போட்டா அவர் ரெட் கலர் ட்ரெஸ் போடுறார். அப்படிலாம் எழுதல வசனம், சொல்றேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. நீங்க பச்சை கலர் ட்ரெஸ் போட்டா பச்சை கலர் ட்ரெஸ் போடுறார், சரிங்களா? இவர் இன்னைக்கு பாருங்களேன், பச்சை போட்டா பச்சை சேலை பூரா சேல்ஸ் ஆகும், புரிஞ்சா சரி, புரியலனா சரி. சிவப்பு போட்டா சிவப்பு கலர் சேலை. ஏன் ஆண்டவர் சேலை வியாபாரம் பண்ணல? உங்களுக்குள்ள ரத்தம் இருக்கிறனால, ரத்தமே இல்லாதவர் மாமிசமாகி ரத்தம் உடையவராய் இந்த பூமிக்குள்ள தத்தெடுத்து உங்களை காப்பாத்த மனிதனாய் அவதாரம் எடுத்து பரலோக மேன்மையை விட்டுட்டு மனித சாயலாய் மாறி மனித ரூபமாய் வந்தார். அவருக்கு பசினா என்னன்னு தெரியும், அவருக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும், தூக்கி எறியப்படுகிற நிலைமை தெரியும். உங்களை காட்டிலும் காரி துப்பினார்கள், அவர் மேல் மூழ்கிரீடம் வைத்தார்கள், அவரை வாரினால் அடைத்தார்கள். அவர் ஒரு பாவமும் செய்யாதவரை சிலுவையிலே அறைவதற்காக ஒப்பு கொடுத்தார். பல மணி நேரம் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்னப்படும் கபால ஸ்தலத்திற்கு தன்னை கொண்டு போய் உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காய் ஒரு வார்த்தையும் பேசாமல் ஜீவபலியாய் மாறினாரே. அவருடைய ரத்தம் இன்றைக்கும் உங்களுக்காய் எனக்காய் பரிந்து பேசுகிறது நிச்சயம் என்றால் இந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பது நிச்சயம். இந்த இயேசுவை நீங்க பற்றி கொள்வீங்கன்னா உங்க வாழ்க்கை உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒவ்வொரு நாளும் இயேசு என்ற நாமத்தில் நான் வெளியே எந்திரிக்கும் போது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் நான் எந்திரிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன். இந்த நாமம் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் செய்வதெல்லாம் வாய்க்கோ. நான் வேடிக்கையா சொல்லுவேன், சிலர் நடந்து போனாங்கன்னா புல்லு கூட கருகிறது, புரியலன்னு நினைக்கிறேன். நான் வேடிக்கையா சொல்லுவேன், அவ்வளவு விஷம். நடந்து போனா என்ன செய்யுது? புல்லு கருகிறது. நீங்க இயேசுவோட இருப்பீங்கன்னா நீங்க வைக்கிறதெல்லாம் வாய்க்கும். சில பேருக்கு தொட்டுறதெல்லாம் கீழே விழுகும். சுவிட்ச் போட தொட்டு அதை விட்டுருவாங்க, மைக்கை பிடிச்சா மைக்கை கீழே விட்டுருவாங்க, மைக்கை போட்டா போய் முட்டிடுவாங்க. இன்னைக்கு இயேசு நாமத்தை சொல்லுங்க, நீங்க தொடுறதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, துதித்திடுமே உள்ளமுள்ளோ ஓட்டிடுமே உள்ளம் என்றும். போன வாரம் லீடர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. லீடர்ஸ் மீட்டிங் நிறைய பேர் வந்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் இங்க இருந்து அங்க பாத்தீங்கன்னா அங்கிட்ட போயிட்டு வாய் கூட வாசிக்கல. இப்படி ஏங்க இந்த இயேசு உலகத்தை ரசிக்கும்படி பரலோக ஆசீர்வாதத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அற்புதமா பாடலாம். சில பேர் தூங்குறீங்க, உங்களுக்கு நல்ல இயேசுநாதர் தான். தூங்குற உங்களுக்கு கர்த்தர் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனே. பேட்டரி கொடுங்க. இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, துதித்திடும் இன்னுள்ளம் என்றும் போற்றிடும் இன்னுள்ளம் என்றும், துதித்திடும் இன்னுள்ளம் என்றும் போற்றிடும் இன்னுள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, துதித்திடும் உள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இனி நான் இயேசுவின் நாமத்தை இன்னும் இதுவரைக்கும் இல்லாத காட்டிலும் இன்னும் அதிகமா நான் பற்றி கொள்ள போகிறேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் தீர்மானித்து கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாமத்துல என்ன நடந்தது அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம்.
அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வாசிக்க பார்ப்போம். 2 தேங்க்யூ ஜீசஸ் 14 வாசிக்க பார்ப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய, இப்ப மரணத்துக்கு யார் அதிகாரியா இருந்தா? யார் இருந்தா? ஆமா, யோபுல படிச்சு பாருங்க தெரியும். மரணத்திற்கு அதிகாரி யார் இருந்தா? இந்த ஆண்டவர் மனுஷனாய் ரத்தமும் மாமிசமும் உள்ளவர்களாய் வந்து உங்க சாகர வாழ்க்கைய ஜீவனோடு வாழ வைப்பதற்காக மரணத்தை ஜெயமாய் மாற்றினார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. இப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தை நம்ம எப்படி பற்றி கொள்ளணும்? இன்னைக்கு நம்ம இதெல்லாம் விட்டுட்டு சும்மா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத சொந்தங்கள், எதற்கும் பயன்படுத்தப்படாத சில காரியத்தை பற்றி கொள்கிறோம். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? நீங்க செத்துருக்கணும், உங்களை விட்டுருங்க. இதனடா காலகத்தால வந்து நீங்க செத்துருக்கணும். நான் செத்துருக்கணும், நான் சாகிறதுக்கு பதிலாக இயேசு எனக்காக மரித்தார், அதனால நான் வாழ்றேன். அப்ப இப்படிப்பட்ட நாமத்தை நான் எப்படி பிடிக்கணும்? அவங்க 5 மணிக்கு எழுந்து கோலம் போடுறாங்க, உங்களை கோலம் போட சொன்னாரா? இந்த நாமத்தை எத்தனை மணிக்கு பற்றி கொள்றீங்க? அவங்க 150 கிலோமீட்டர் நடக்கிறாங்க, அவங்க நம்பிக்கையில் சூப்பரா இருக்கிறாங்க. உங்களுக்கு இயேசுவின் வல்லமை என்னன்னு தெரியும், ரட்சிப்புனா தெரியும், ஞானஸ்தானம் தெரியும், அந்நிய பாஷை தெரியும். இந்த நாமத்தை எப்படி பற்றி கொள்கிறீர்கள்? ஹலோ, சும்மா லைட்டா சும்மா மூக்கிட்டு இருந்தா என்ன இருக்கும்? என்னதான் இருக்கும்? தொண்டை இருந்தா கட்டும். எல்லாமே அப்படிதான். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாடுகள் இருக்குன்றார். சும்மா வர சின்ன சின்ன பிரச்சனைக்கு இந்த நாமத்தை எதிர்க்கிறோம். யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த நாமத்தை கனவீனப்படுத்துகிறோம். இந்த நாமத்தை வாயில பேசுகிறது இல்லை. அந்த நாமத்து மேல் அன்பு இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாமம் உங்களுக்காக ஜீவனையே தந்தார். மரணத்தின் அதிபதியாகிய சத்ருவை சாத்தானே தன் காலின் கீழே நசுக்கினார். அதனாலதான் இன்றைக்கு ஜீவன் உள்ளவர்களாய், ஜீவ ஆத்துமாவாய், சுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவின் அன்பை ருசிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ளது உணர்வோடு புரிந்து கொள்றீங்கன்னு தெரியல. இன்றைக்கு கணவர், இன்றைக்கு பிள்ளைகள் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே அந்த நாமம் உங்களை தெரிந்து கொண்டதே, அந்த நாமம் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறதே. உலகத்திற்குள்ளே பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த நாமம், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அல்லேலூயா. Thank you Jesus. எத்தனை பேர் இதை புரிந்து கொள்றீங்கன்னு தெரியல. இன்னைக்கு சொந்தங்களுக்காக, உறவுகளுக்காக கச்சை கட்டி நிக்கிறோம். இந்த நாமத்திற்காக என்ன செய்கிறோம்? இந்த நாமம் உங்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது அவருடைய மரணத்தினாலே அழிக்கும்படி. அடுத்து வாசிங்களேன். அடுத்து, ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்துல அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களை யாவரையும், ஜீவிய காலம் எல்லாம், வாழ்க்கையெல்லாம் சாவ பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க உலக மக்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். இன்றைக்கு இந்த உலகத்தை விடுவோம் என்றால் இயேசுவோடு வாழுகிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு. மரண ஜீவிய காலம் எல்லாம். அப்ப இந்த நாமம் இம்மைக்கும் மறுமைக்கும் ஆசீர்வாதங்களை தருகிற நாமம் இது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர். ஓ இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். மரண பயத்தில் இருந்த என்னை விடுதலையாக்கின நாமம், எங்கள்
சந்தோஷம் பக்தர் கழிக்கும் பாவத்தை போக்கும். எல்லாரும் பாடணும். பாடுறீங்க. ஓ இயேசுவின் நாமம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம்பா. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு இருக்கிற எல்லா சாபங்களையும் மாற்றின நாமம். பரிமள தைலமோ இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் பரிமள தைலமோ இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும். அல்லேலூயா. நான் 6வது படிக்கும் போது ஒத்தக்கடை நெருக்கி மேலூர்லாம் தாண்டி துபரங்குறிச்சி இந்த பக்கம் சைடில் வந்தீங்கன்னா அந்த அழகர் கோயில் அந்த ரோடு கிராமமா சைக்கிளில் எங்கள் அப்பாவோட சேர்ந்து போகும்போது இந்த பாட்டை பாடியிருக்கிறோம். அந்த நாமம் அன்றைக்கு நடத்தின நாமம் இன்றைக்கும் என்னை கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஒருவேளை சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பாட்டு தெரியலன்னா இந்த பாட்டை தான் தெருவில் நின்று இயேசுவின் நாமத்தை கிராமத்தில் பாடுவோம். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியாது? ஒரு நோட்டு குறைச்சிக்கலாமல் அப்படியே பாடுவோமா? அப்படியே பாடுமா? அப்படியே பாடுவோம். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியாது? சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க இல்லை. சின்ன பிள்ளை தெரியல, கை வைத்து காமிங்க பாப்போம். ரூபன் தெரியுமா இந்த பாட்டு? பாடியிருக்கியா? இப்போ பாடினேன் பாஸ்டர். பாடியிருக்கியா? எப்போ பாடினேன்? இப்போ பாடல. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியாது? எனக்கு தெரியாதவங்க கை வைத்து காமிங்க. சின்ன பிள்ளைகள், தெரியாதவங்க. சரி, ரைட். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கமே இந்த பாட்டு நான் எனக்கு மைண்ட்லேயே கிடையாது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது மரணத்துக்கு அதிகாரி இருக்கிறவனை ஆண்டவர் அவனை என்ன செஞ்சாரு? ஜெயம் எடுத்தார். ஜீவிய காலம் எல்லாம் சாகர பயத்தில் இருந்த என்ன அவர் என்னை மீட்டெடுத்தார், பாவத்தை கழுவினார். அப்படி சொல்லும் போது இந்த பாட்டு எனக்குள்ள வந்தது. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் நீங்க பாடணும். எங்கள் இயேசுவின் நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாம் வானாதி வானவர் உரத்த சத்தமா மேலான நாமம் வானாதி. தேங்க்யூ அப்பா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவிய காலம் எல்லாம் வசனத்தை போடுங்க. ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மளை அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படி செய்தார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல், இதுதான் முக்கியம், தேவ தூதர்கள் கூட கை கொடுக்கலங்க, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். பக்கத்துல தேவ தூதர் கை கொடுக்கல, உங்களுக்கு கை கொடுத்திருக்கிறார். உங்களை மரணத்திலிருந்து தூக்கி எடுக்க, பக்கத்துல உங்களை தூக்கி எடுக்க தேவ தூதர்கள் சுத்தமா இருக்கிறவங்க, எப்பயுமே பரிசுத்தரோட வாழ்ந்து கொண்டிருந்தவங்க, நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறவங்க, நல்ல கத்தர பாடுகிற அனுபவம் உள்ளவங்க, எக்காலம் ஊதுகிறவர்கள் தேவ தூதர்கள். தேவ சமூகத்திலே தரித்திருக்கிற தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காம ஆபிரகாமின் சந்ததியாய் வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கு கை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஒருத்தர் சாக்கடையில இறங்கி கழுவிக்கிட்டே இருக்கிறார். அவர் எந்திரிச்சு வந்த உடனே கை கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காலையில் ஒரு மைக் இப்படி தட்டின உடனே இந்த மைக்கில் இருந்த
நீர், அதுல இருந்து தண்ணி எல்லாம் என் கையில போயிருச்சு. நான் என்ன பண்ணேன்னு யாரும் கவனிச்சுக்க மாட்டேங்க. மேஷா கண்ணை பார்த்துருப்பார். என் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போய் வெளியே போய் என் கையை கழுவிட்டு வரேன். மைக்கில் இருந்து வந்த தண்ணீர் கூட என் சரீரம் என்ன செய்யல, அக்செப்ட் பண்ணல. அவ்வளவு சுத்தம் விரும்புது. ஆனா அக்கிரமத்தில் உளையான சேற்றில் இருந்த நம்மளை தேவதூதர் கையை கொடுக்காம அவர் கையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் நேசம் அவ்வளவு பெருசு. அழகா இருக்குன்னு உங்களை தேடி வரல. உங்க பாவத்தில் இருக்கிறீங்கன்னு உங்களை வெறுக்கல. பாவிகளை நேசிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். உங்க சொந்தக்காரர்களுக்கு சொல்லுங்க, நீ பாவத்தில் இருக்கனால உன்னை விட மாட்டார். நீ பாவத்தில் இருந்தாலும் உன்னை நேசிக்கிறாரு இயேசு. என்னைக்கு இந்த பாவத்தை விடுவ, என்னைக்கு நீ நல்ல மனுஷனா மாறுவ, அது வரைக்கும் இயேசு உன்னை பின்தொடருவார். இதுதான் சத்தியம், இதுதான் சுவிசேஷம். இதை சொல்லுவதற்கு வாய் வரமாட்டிருக்கிறது. இன்றைய தினம் தீர்மானியுங்கள். இந்த இயேசுவை பற்றி கொள்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள பெருக பெருக நீங்க வாயில உங்களை அறியாம இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17 வாசிங்களேன். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மை உள்ள பிரதான ஆசிரியர் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய 18 வாசம் நிறைவு செய்ய. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் நம்புறவர், என்னை கை தூக்கி எடுக்கிறவர், எல்லா சோதனையை பார்த்துட்டு தான் எக்ஸ்பீரியன்ஸான. உங்க சட்டை எங்க தைக்க கொடுப்பீங்க? எனக்கு மிஷின் புதுசாக வந்துருச்சு சார், எனக்கு தைக்கவே தெரியாது, உங்க சட்டையை கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவீங்களா? மதுரையில் எப்படி பெஸ்ட் கடை இருக்கோ அங்கே போய் தான் உங்கள் ட்ரெஸ்ஸை தைப்பீங்க. அப்போ தானே அந்த கடையில் போய் நின்று உங்கள் அளவு அங்கே இருக்கு, என் சட்டை அளவு அங்கே இருக்கு, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தைச்சு கொடுத்துருவார் இந்த அண்ணன். அப்படின்னா அவர் அனுபவசாலி. உங்களை தூக்கி எடுக்கிற இயேசு அனுபவித்திருக்கிறார். அவருக்கு பசி தெரியும், பாவத்தின் வல்லமைனாலே அவர் நொறுக்கப்பட்டது தெரியும், அக்கிரமத்தினுடைய மீறுதல் என்னன்னு தெரியும், வியாதினா என்னன்னு தெரியும், சரீர பாடுனா தெரியும். இன்னும் சொல்ல போனா நீங்க படாத எல்லா பாடுகளையும் உங்களுக்காக அவர் பட்டதுனால அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய இந்த நாமத்தை பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த இயேசு என்றென்றைக்கும் சதா காலமும் மரண பரியந்தமும் என்ன நடத்த வல்லவர். எத்தனை பேர் இந்த நாமத்தை பிடிக்க போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக சொலிப்பவர் நாமம், முழங்கிடும் நாமம், ஒன்றாக சொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம். நன்றி அப்பா. எங்கள் இயேசுவின் உங்க நாமம் ஏசப்பா மேல ஒரு தெய்வீக அன்பு, அளவில்லாத ஒரு நேசம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம். இனிதான நாமம். எஜமானனே, உங்க பிள்ளைக்கு, உங்க மகனுக்கு, உங்க மகளுக்கு இந்த நாமத்தின் வல்லமையை சொல்லிக் கொடுங்க. ஜீசஸ் என்று சொல்லு, அப்படி கற்றுக் கொடுங்க. இந்த நாமத்தின் அற்புதம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். அந்த நாமத்தை பற்றி கொண்டா நீங்களும் கடல் மேல் நடக்கிற வல்லமையை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசு கப்பல் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39 நினைக்கிறேன். எல்லாரும் பயந்துட்டாங்க. இயேசு அந்த காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். 40ஆம் வசனம் சொல்றாரு, உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டே. 4:40 வாசிக்க பார்ப்போம். 4:40.
என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஹலோ, அன்னைக்கு தச்சரூபமா மனுஷனாய் குமாரனாகிய இயேசுவாய் கப்பல் இருந்தார். அன்றைக்கு அவர் தூங்கி இருக்கலாம், நித்திரையா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறது. நிச்சயத்தை நீங்க அனுபவிக்கிற ஆளா இருப்பீங்கன்னா, காற்று வரலாம், புயல் வரலாம், மழை பெய்யலாம், கட்பாரின் மேல் மோதலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் காற்றை அதட்டின, கடலை இறையாதே என்று சொன்ன, அந்தகார இருளின் வல்லமைகளை ஜெயமாய் மாற்றின, மரணத்தை ஜெயமாய் விழுங்கின என் இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசுவை தான் நான் பற்றிக்கொள்ள சொல்றேன். இந்த இயேசுவை நம்பினீங்கன்னா அவருடைய தழும்புகளால குணமானீர்கள். அவர் உங்களுக்காய் அடிக்கப்பட்டார், உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் சிலுவையிலே நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் சிலுவையிலே உறிந்து கொண்டு வெளியரங்கமாய் கோலமாகி இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். படிப்பா இயேசுவின் நாமத்தில் இருக்கு, உயர்வா இயேசுவின் நாமத்தில் இருக்கு, ஃபியூச்சர் திட்டமா இந்த நாமத்தில் இருக்கிறது. உங்க திருமண வாழ்க்கையா இயேசுவின் நாமத்தில் இருக்கு. ஏற்கனவே திருமணம் ஆனவுடைய வாழ்க்கையா இயேசு நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்கள் ஓங்கி வளர்கிற விருட்சங்களை போல கர்த்தர் மாற்ற வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. ரோமர் 8:32 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த இயேசு நாமத்தை ஒருவேளை புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னா இவ்வளவு நேரம் பேசுறாருன்னு. இவ்வளவு நேரம் பேசியும் இந்த வந்திருக்கிறவங்க அப்பா கொஞ்சம் அழுவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவங்களுக்கு பேசினாதான் கொஞ்சம் புரியும் போல தெரியுது. அந்த அக்கா பாக்குறாங்க, ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு கொஞ்சமாவது? தேங்க்யூ, நல்லா புரியுது. ஒரு கைத்தறி கொடுங்க. அந்த அக்காவுக்கு நல்லா புரியுது, எங்க அக்காவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டிருக்கு. இயேசு நாமம், அவன் இந்த நாமம் மேலான நாமம். இந்த நாமமே அல்லாமல் வேற நாமம் உலகத்துக்கு கொடுக்கல. இந்த நாமம் தான் ஜீவன். இவரே ரட்சகர், இவரே ஆண்டவர், இவரே மனிதனுக்காய் ஜீவனை கொடுத்தவர். வாசிக்கலாம் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கவனிங்களே, அவரையே கொடுத்துட்டாரு. உங்க 10,000 ரூபாய் சம்பளத்தை கொடுக்க மாட்டாரா? நீங்க கேட்கற அவ்வளவுதான் கேட்கறீங்க. நீங்க கேட்கறது அவ்வளவுதான். ஆண்டவரே எனக்கு ஒரு 10,000 கொடுங்க. நீங்க எந்த அளவுல கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு மேல கொடுக்கிறவர் என் ஆண்டவர். நீங்க இந்த நாமத்தை பற்றி கொண்டீங்கன்னா கேட்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாகி, விசுவாசத்தை பத்தி பேசும்போது இந்த வசனத்தை பேசாம இருக்க மாட்டாங்க பெரும்பாலும். எவனாவது ஒருவர் இல்ல ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ அப்படின்னு இருதயத்துக்குள்ள நம்பி, ஒரு மலையும் போன மாதிரி தெரியல. அது அழகா இருக்கு. மேல ஒரு வசனம் இருக்கு, கீழே ஒரு வசனம் இருக்கு, நடுவில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த டாபிக் இப்ப நான் போக விரும்பல, நம்ம இங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் அதை கர்த்தர் பேசட்டும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாவற்றையும் அருளாத இருப்பது எப்படி? இந்த நாமத்தை பிடித்துக் கொள்ளுங்க. 10வது படிக்கிற ஆண்டவரே, உன்னை காலேஜ் முடிக்க வச்சு வேலை வாங்கி தர ஒரு தெய்வம் உன் கூட இருக்கிறார். நம்புறியா? நீ நம்பு, வேலை நிச்சயம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க வீட்டில் எனக்கு நகையே சேர்த்து வைக்கல, ஆனா மாப்பிள்ளை மட்டும் பாக்குறாங்க. கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தரை நம்பினீங்கன்னா கர்த்தர் காரியங்களை மாற்ற வல்லவர். நான் எப்படி நடத்த, கல்யாணத்துக்கு நான் என்ன செய்ய, பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கு, சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறோம். இந்த நாமத்தை இன்னும் சிறப்பா பற்றி கொள்ளலன்னு சொல்லுவேன். நீங்க பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் முழு இருதயத்துல நம்புங்க. உங்க வாய், உங்க இருதயம் அந்த நாமத்தை சொல்ல சொல்ல உங்க தரித்திரங்கள் எல்லாம் மாறலன்னா இனி என்னன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க பாப்போம். கலாத்தியர் 2:15. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து
நியாயப்பிரமாணம் 15 மட்டும் வாசித்தீங்களா? 15 15 தான். கடைசி 4 வரி வாசி. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். இப்ப இந்த விசுவாசிகள்னு சொல்றோமே, அது எப்படி ஆனோம்னா பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஃபெய்த் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசம். விசுவாசின்னு சொல்லிட்டு இயேசுவை உங்க வாயார நீங்க நம்பலன்னா அந்த விசுவாசி எதுக்கு? இதுதான் அந்த வசனத்தை வாசிது. விசுவாசமே, இது விசுவாசி என்ற டைட்டிலே யாரால வருது? யாரால கொடுக்கப்படுது? இயேசு கிறிஸ்து மேல் பற்றுகிற விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. அப்புறம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் யாருனால விசுவாசியானோ? பெரியவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கார பேரையே சொல்லாம இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? பக்கத்திலே வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்காரர் யாருங்க அப்படின்னு கேட்கறாங்க, அப்படி சிரிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? நீங்க நிறைய கிறிஸ்தவங்க இயேசு கிறிஸ்துவினாலே விசுவாசிகள் ஆக்கப்பட்டிருக்கோம்னா, யாருனால விசுவாசிகள் ஆக்கப்பட்டோம் என்றதை நம்பாம இதுக்குள்ள உணராமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் கூட பேசி கொண்டு இருக்கிறார். இனி ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாச மணவாளனாகிய இயேசுவை உங்க வாயில சொல்ல 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 அற்புதம். எத்தனை பேரோட கர்த்தர் பேசுகிறார்? இது வரைக்கும் நீங்க சொன்னதுலாம் எனக்கு கேள்வி இல்லை. இன்னைக்கு மதியம் சாப்பிடும்போது சொல்லுங்க, ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் இந்த உணவை சாப்பிட்றேன், இயேசுவின் நாமத்தில் எந்திரிக்கிறேன், இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கிறது, எனக்கு நடக்கும், நான் நம்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 18வது 20வது வசனத்தை வாசிங்களேன். 20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்ப யாருனால பிழைச்சிருக்கிறீங்க? அங்க எழுத பாருங்க, பிழைத்திருக்கிறேன். யாரு வாழ்றா உள்ள? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப உள்ள பிழைச்சிருக்கிறது யாரு? இந்த வசனம் நல்லா தெரியும். ஆனா பிழைச்சிருக்கிறவரை பேசுறோமா? பிழைச்சிருக்கிறவரை பிடித்துக் கொள்றோமா? கஷ்டம் வரும்போது எங்க போறோம்? சித்தப்பா, பெரியப்பா, மாமா எங்க போயிருக்கீங்க? நான் சென்னைக்கு போயிருக்கேன். யாரை பார்க்க போனீங்க? எங்க மாமனாரை பார்க்க போயிருக்கேன். எதுக்காண்டி போனீங்க? ஒரு 2 லட்ச ரூபா வாங்க போயிருக்கேன். நான் இன்னையே சொல்லிக்கிறேன், நான் யாரை பிடிக்கணும்? நான் 2 லட்ச ரூபா வாங்கலைங்க. ஓ, அதான் இந்த பேச்சு பேசுறியா? கவனிக்க, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து. எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்களேன். நீங்கள் மைக்ல வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்னில் அன்பு கூர்ந்து. ஒரு நிமிடம் இருங்களேன். இப்ப எப்படி இருக்கும்? நம்ம ஆவியா இருக்கோமா மாமிசமா இருக்கோமா? அமல்ராஜ் பிரதர் இருக்கார், எப்படி இருக்கும்? ஆமா, மாமிசம் இருக்கனாலதான் அப்படியே பாக்குது, டைம் எல்லாம் பாக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப அற்புதம், யாருமே டைம் பார்க்கல. உங்க மைண்ட் எல்லாம் பிரசங்கத்துக்கு நேரம் இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? மாமிசத்துல நல்லா குளிச்சு ரெடியாகி ஃப்ரெஷ்ஷா. ஆனா பல்லு தேய்க்க மறந்துட்டோம், அப்படியே வந்துட்டோம். அந்த ஆண்டவரை பாடுறோம், நல்லா பல்லு தேய்ச்சிருக்கீங்க, குட். அல்லேலூயா. மாமிசத்துல இருக்கிறோம். ஆனா அந்த மாமிசத்துக்குள்ள யார் இருக்கா? வாசிங்களேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய, கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிக்கீங்க, ஆபீஸ் போற மாதிரி, கொஞ்சம் மெதுவா வாசிங்க. தேவனை பற்றும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆபீஸ்க்கு போறதுனாலே பிழைத்திருக்கிறேன். நோ. நான் ஜீப் ஓட்டுகிறதுனாலே பிழைத்திருக்கிறேன். நோ. நான் பிரசங்கம் பண்றதுனாலே பிழைத்திருக்கிறேன். நோ. மாமிசமாகிய சரீரத்துக்குள்ள என்னில் அன்பு கூர்ந்து. இதுதான் இயேசு உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார். இன்னைக்கு என்ன பண்றோம்? டெய்லி தலை குளிக்கிறோம். நான் டெய்லி தலை குளிக்கிறேன். ஏன் அப்படின்னு அப்புறம் சொல்றேன், ஏன்னா லைவ்ல போகுது. தலைக்கு ஏன் தண்ணி ஊத்துறேன்னு அப்புறம் சொல்றேன். என்னில் அன்பு கூர்ந்து. இப்பயே சொல்லவா ஐயா? இப்பயே சொல்லுங்கன்றார். உள்ள கொஞ்சம் இடம் வாங்கிட்டு இருக்கேன். அந்த இடத்த மறைக்கிறதுக்கு நல்ல தலை குளிச்சு வந்தோம்னா அந்த காத்துக்கு என்ன செய்யாது. ஆனா நான் தலை குளிக்காம வந்தா இவங்க போட்ட லைட்டுக்கு பட்ட பளிச்சுன்னு தெரியும். அது எங்க ஐயா கொடுத்தாரோ யாரு கொடுத்தாங்களோ தெரியல.
அட எங்க ஐயா மாதிரி என் தலை வராதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. முடி வளருவதாக. நம்ப மாட்டிருக்கிறீங்களே, முடி இல்லாதவங்க ஜோ போடுங்க, முடி வளருவதாக. ஆமா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் அன்பு எப்படி தெரியுமா? உங்க முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிற. ஆமென். நீங்க எங்க வீட்டுக்கார முடிய எண்ணி வச்சிருக்கேன்னு யாரும் சொல்லுங்க பார்ப்போம். இப்பயே மோதத்தை கட்டி கையில் கொடுத்துட்றேன். தலையில இருக்கிற பேனை கூட எடுத்து விட மாட்டீங்க. எப்படி அவன் தலையில பேன் இருந்துச்சு அப்படிங்க. உங்க தலையில இருக்கிற முடியெல்லாம் அவர் எண்ணி இருப்பாருன்னா அவருடைய அன்பு உங்க சரீரத்துக்குள்ள எவ்வளவு ஆழமா இருக்குன்னு யோசிங்க. சப்ஜெக்ட் விட்டு மாற வேண்டாம். அப்படிங்க. அன்பு எவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா? நீங்க கூட உங்க முடியை பார்க்க மாட்டீங்க. ஒரு நேரம் தலை குளிப்பீங்க, ஒரு நேரம் வேகத்துக்கு ஓடிடுவீங்க. அவர் உங்க மேல வச்ச அன்பு மாமிசமாகிய சரீரத்துக்கு அன்பு கூர்ந்து ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும். இன்னைக்கு நான் சாப்பிட்றதுனால பலனா இல்லை, இயேசு எனக்குள்ள இருக்கிறனால பலனா இருக்கிறேன். அப்படி வாழ்ந்து பாருங்க, வியாதி உங்களை தொடாது. அவன் எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு வியாதி வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா வியாதிகளை சுகமாக்குற கர்த்தர் அந்த நாமத்தில் அற்புதங்களை செய்கிறார். உள்ள இருக்கிற இயேசு நாமத்தை அனுபவிக்க அனுபவிக்க உங்க வாழ்க்கை மாறுவது நிச்சயம். அல்லேலூயா. சத்தமா ஒரு சொல்லுங்க பாப்போம். நான் நிறைய காரியங்களை தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். வாசி கலாத்தியர், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வாசிக்க பார்ப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 3:13 நிறைவு செய்ய போகிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. 13. இப்ப மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து யாருக்காக? உங்க பேரை சொல்லுங்க. யாருக்காக? ஓ, உங்களுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க? உங்க அப்பா ரட்சிக்கப்பட்டாரா? ரட்சிக்கப்படல சார். அப்ப அந்த சாபம் வந்து உங்களை என்ன செய்யுது? பின்னாடி இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நொடியிலே எல்லா ஜென்ம சாபங்களை மாற்ற வல்லமை அந்த நாமத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு. நீங்க விசுவாசிக்கலன்னா அந்த சாபம் பின்னாடியே வரும். நீங்க நம்பினீங்கன்னா ஜென்ம சுவாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு எனக்காய் சிலுவையிலே மாற்றினார். இப்ப வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 14ஆம் வசனம் வாசிங்க. 14 வாசிங்க. 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு, இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 23ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். ஆதலால் போடுங்க, ஸ்கிரீன்ல போடுங்க. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே இருங்க. இப்ப பாருங்க, நான் என் டைம் கரெக்டா முடிச்சிருவேன். விசுவாசம் வருவதற்கு முன்னே. அந்த விசுவாசம் யாரு? சத்தமா சொல்றீங்க? ரொம்ப சத்தமா சொல்றீங்களே. அந்த விசுவாசம் யாரு? அப்ப விசுவாசத்தை துவங்கிறது யாரு? இந்த நாமத்தை தான் நீங்க பற்றி கொள்றீங்க. பாருங்களேன். விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். பழைய ஏற்பாட்டு என்ன தெரியுமா? ஒரு கேரண்டி இல்லைன்னா ஒரு செக்யூரிட்டி, 10 செக்யூரிட்டியை வச்சு இந்த பையன் சேட்டை பண்ணாம அப்படியே கொண்டு போய் காலேஜில் விடுங்க அப்படின்னா இந்த பையன் சேட்டை பண்ணுவானா? சொல்லுங்க. சேட்டை பண்ண மாட்டான். இதுதான் நியாயப்பிரமாணம் செஞ்சது. இவங்களை இதை பண்ணா இங்க உனக்கு அடி விழுகும், இங்க தொட்டா இங்க கல் விழுகும், இங்க பலிபடத்தில் போய் பலி செலுத்தலன்னா போட்டு.
இப்படி உங்களை அப்படியே கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டினுடைய தேவனுடைய விசுவாசத்தை பற்றுகிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு நியாயப்பிரமாணம். அப்படின்னா இந்த விசுவாசத்தை வருவதற்காக அவர் நியாயப்பிரமாணத்தை முன்னாடி வச்சார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க பாப்போம். 24 வாசிங்க. 24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிறது. போதும். இப்ப இந்த பழைய ஏற்பாட்டெல்லாம் இப்ப நிறைய பழைய ஏற்பாட்டு வசனத்தை வாசிச்சிருக்கோமா? எவ்வளவோ வாசிக்கிறோம், இன்னும் பிரசங்கம் பண்றோம். இயேசு வருகிற வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவோம் பழைய ஏற்பாட்டில இருந்து. இதெல்லாம் என்ன செய்தன்னா கிறிஸ்துவோட உங்களை அட்டாச் பண்றதுக்கு இந்த நியாயப்பிரமாண சத்தியங்கள் எல்லாம் உங்களை கிறிஸ்துவ கிட்ட கொண்டு போவதற்கான ஒரு கார்டியன் இல்ல ஒரு கைடன்ஸ். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த கடைசி வரிய வாசிங்க. உபாத்தியாய் கேரண்டா அப்படி எழுதப்பட்டிருக்கு. இட்ஸ் a guarantor. ஒரு கேரண்டியா இருக்கு. யாருக்கிட்ட? கிறிஸ்துவ கிட்ட உங்களுக்கு விடுறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப அடுத்த வருஷம் வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். 25 வாசிங்க. விசுவாசம் இயேசு வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. புரிஞ்சால் இல்லையே சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் அல்ல, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இது புரியாதனாலதான் நிறைய நேரம் யோனா போய் படுத்த மாதிரி படுத்து தூங்கிடுறோம். யார் என்ன வந்தா என்ன, உங்களுக்குள்ள இரவும் பகலும் தூங்காத ஒரு தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தின் சத்தியங்கள் எல்லாம் உங்களை கொண்டு வந்து இந்த புதிய ஏற்பாட்டின் ஜீவியத்துக்குள்ள கொண்டு விட்டுருக்கு. இனி நீங்க கிறிஸ்துவே உடையவர்கள், உங்களுக்குள்ள அவருடைய அன்பு நிறைவாய் ஊற்றிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 26 இப்ப எல்லாரும் வாசிக்கணும். 26 ரொம்ப முடிக்க போகிற. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சொல்லப்போனா செய்தியே முடிஞ்சிருச்சு. அப்பாடா அப்படிங்களா? இந்த கிறிஸ்துவின் பிள்ளையா நீங்க மாறுறதுக்கு தான் இவ்வளவு செய்தி. நீங்க அவர் மேல விசுவாசம் வச்சீங்கன்னா நீங்க கிறிஸ்துவின் புத்திரராய் மாறுறீங்க. நான் வந்து கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. நான் யாரு? கிறிஸ்துவின் புத்திரர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. நாங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால். எதனால? விசுவாசத்தினால். இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய I became a child of God. கிறிஸ்துவின் புத்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க. நான் கை வச்சு நாங்க நான் இயேசுவின் பிள்ளை. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகிறார். டேவிட் சொல்றார், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்புகிறவங்க கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இப்ப 27 வாசிங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு வரப்போகிறது. வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக எத்தனை பேரோ அத்தனை பேரும் யார வச்சிருக்கிறீங்க? தண்ணீர்ல யாரெல்லாம் முங்கி எந்திரிச்சிங்களோ நீங்க இல்ல, உங்களை யார் இப்ப ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பு யாரு? இயேசுவே என் ரட்சிப்பின் பாத்திரம். இப்ப யாரு வஸ்திரமா போட்டிருக்கிறீங்க? யார தரித்து கொண்டு இருக்கிறீங்க? ஞானஸ்நானம் எடுக்கலன்னா சத்தம் வர மாட்டிருக்கே. உலகத்தை தரித்து இருக்கிறீங்க. ஐ பிலாங் டு த வேர்ல்ட். ஞானஸ்தானம் கிறிஸ்துவுக்குள்ள எடுத்தா நீங்க யாரை தரித்து கொள்றீங்க? ஈஸ்டர் அன்னைக்கு சபையில ஞானஸ்தானம் இருக்கு. உங்க முழு இருதயத்தோட இயேசு எனக்கு போதும், அவர் தான் என் வாழ்வின் நாயகன் அப்படின்னு நம்பினா நீங்க ஞானஸ்தானம் கொடுக்க ரெடி. அந்த ஞானஸ்தானத்தை எடுத்துட்டீங்கன்னா நீங்க கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறீர்கள். எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் பேசுகிறார்? அல்லேலூயா. அதுதான் பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவுடனே அறையப்பட்டிருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இந்த மாம்சமாகிய சரீரத்துக்குள்ள அவருடைய அன்பு எனக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. வாசிங்களே. உங்களில் எல்லாம் சொல்லுங்க. உங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக
ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சொல்லுங்க எத்தனை பேரோ, சொல்லுங்க ஞானஸ்தானம் பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நானே தமிழை தனிக்கணத்தோ போட்டு வாசிக்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்ல. அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போனீங்களோ போலையோ, போன நானும் படிக்க மாட்டேன். சரி வாங்க மேட்ருக்கு வாங்க வாசிக்கலாமா? அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. பக்கத்துல சொல்ல, நீங்க கிறிஸ்துவை தரித்து இருக்கிறீங்க. நீங்க தான் கிறிஸ்து. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். இருக்காரா இல்ல? இருக்கிறாரா இல்லையா? இப்ப நீங்க வீட்டுக்கு போகும்போது யாரா போறீங்க? ஒன்று அவருடைய புத்திரர். எங்க அப்பா இயேசுனா நான் யாரு பிள்ளை? இப்ப நான் யாரா இருக்கிறேன்? அல்லேலூயா. நான் பிரதமருக்கு பிள்ளை. பிரதமருக்கு பிள்ளை இல்ல சொல்றேன், நம்ம பிரதமருக்கு. நான் அண்டசராசங்களை படைத்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, வரப்போகிற மேசியா, அவராலே அழைக்கப்பட்டவன், அவர் நாமத்தினாலே பிறக்கப்பட்டவன், இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். சொல்லுங்க, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன்.